இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. வாழும் கடவுளின் மக்களாக வாழ்வோம். அன்புமிகு இறை மக்களே, இன்ற நாளிலே தாய் திரு அவை புனித டோமினிக் அருள்பணியாளரை நினைவு கூறுகின்றது. இந்த அருள்பணியாளர் எப்பொழுதும் ஆண்டவருக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த ஒரு புனிதராக திகழ்கின்றார். சிறப்பாக இன்றைய நற்செய்தி மத்தேயு 16:13 முதல் 23 எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் இறைவனுடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள், சாத்தானுடைய பிள்ளைகளாக வாழ்கிறார்கள் என்பதை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவையே ஒரு முன் உதாரணமாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். பேதுருடைய அந்த முன் உதாரண வாழ்க்கையை உரைப்பதற்கு முன்பாக தான் யார் என்பதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா மக்களிடமும் குறிப்பாக சீடர்களிடம் கேட்கின்றார். அப்பொழுது சீடர்கள் அனைவரும், நீர் ஏற்கனவே வந்த இறைவாக்கினர்களோடு, எலிசா, அதே போல எரேமியா இறைவாக்கினரோடு, திருமுழுக்கு யோவான் இறைவாக்கினரோடு ஒப்பிட்டு நீர் ஒரு இறைவாக்கினர் என்று மக்கள் பேசுகிறார்கள் என்று சொல்லும்பொழுது பேதுரு மட்டும், நீர் மெஸ்ஸியா. மெஸ்ஸியா என்றால் மீட்பர், மீட்பர் என்றால் வாழும் கடவுளின் மகன். வாழும் கடவுளின் மகன் என்பவர் வானக தந்தையால் அனுப்பப்பட்டவர். அந்த வானக தந்தையால் அனுப்பப்பட்ட வாழும் கடவுளின் மகன் வாழ்வற்று பாவத்தினால் வாழ்விழந்து தவிக்கின்ற நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற, புனிதம் கொடுக்கக்கூடிய, மீட்பு கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான பணியை செய்யக்கூடியவர் தான் வாழும் தந்தையாம் கடவுளின் மகன். எனவே நம்முடைய இறைவன் எப்பொழுதும் இறந்த கடவுள் அல்ல, செத்த கடவுள் அல்ல, வாழும் இறைவன், வாழும் மகனாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்காக பரிசாக தந்திருக்கின்றார். ஒருபுறம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீரே மெஸ்ஸியா, வாழும் கடவுளினுடைய மகன் என்று இறை வார்த்தையை சொல்லும் பொழுது, கடவுளுடைய வார்த்தையை சொல்லும் பொழுது, கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு அவற்றை இறை வார்த்தையாக உரைக்கும் பொழுது பேதுருவை பார்த்து இயேசு நீர் பேறு பெற்றவன் என்ற ஒரு வார்த்தையை ஆசிரியர் கூறுகின்றார். நீர் பேறு பெற்றவர் என்று ஒரு ஆசிரியர் கூறுகின்றார். மறுபுறம் அவர் சாத்தானுக்குரிய வார்த்தைகளை சொல்லும் பொழுது அவர் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லுகிறார்? ஆண்டவரே, நீ பாடுகள் பட வேண்டாம், துன்பங்கள் பட வேண்டாம், துயரங்கள் பட வேண்டாம், சொகுசாக நீ இந்த உலகத்தை மீட்டெடு. இன்றைக்கி எல்லோருமே இந்த சொகுசு வாழ்க்கையை தான் தேடுகிறோம். சொகுசாக இறைப்பணி செய்வது, சொகுசாக ஆலயத்திற்கு வருவது, சொகுசாக திருப்பலியை காண்பது. எப்பொழுது நம்முடைய ஆலயங்களில் எல்லாம் இந்த நீலர் செய்து போடுகிறோமோ அப்பொழுதே மக்களுக்கு தாட்சி உள்ளம் குறைந்து போய்விடுகிறது. நீலரில் அமர்ந்து அமர்ந்து அந்த தாட்சி குணம் குறைந்து கடவுளுக்கு முன்பாக தலை வணங்குவதையே அவர்கள் தவறிவிடுகிறார்கள். நீலர் கோயிலில் போடுறது வயசானவங்களுக்கு, பெரியவங்களுக்கு, முடியாதவர்களுக்கு. இறைவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் நம்மையே தாழ்த்தி கொள்ள வேண்டும். அதைத்தான் இன்றைய புனிதரும் நமக்கு சிறப்பாக எடுத்துக்காட்டாக விளங்குகின்றார். எனவே துன்பங்கள் வேண்டாம், துயரங்கள் வேண்டாம், வேதனைகள் வேண்டாம் என்று பேதுரு சொல்லும் பொழுது அங்கே இயேசு அப்பாலே போ சாத்தானே என்று சொல்கிறார். துன்பம் இல்லாமல் மீட்பு இல்லை, இறப்பு இல்லாமல் உயிர்ப்பு இல்லை, வாழ்வு இல்லை என்பதை இயேசு நன்கு அறிந்திருந்தார். நமது வாழ்விலும் இன்பமான நேரத்திலே நாம் கடவுளை போற்றுகிறோம், துன்பமான நேரத்தில் கடவுளை சபிக்கின்றோம், சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். எனவே நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்கின்றோமோ, கடவுளுடைய திட்டத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறோமோ, அப்பொழுதெல்லாம் துன்பத்தின் வழியாக மீட்பு, துன்பத்தின் வழியாக விடுதலை, கீழே விழுவதன் வழியாக எழுதல் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்கிறோமோ அப்பொழுது கடவுளுக்கு பேற்றினை பெற்ற மக்களாக வாழ்கின்றோம். எப்பொழுதெல்லாம் துன்பம் இல்லாமல் சொகுசான நம்பிக்கை வாழ வேண்டும், காற்றில்லாமல் சுடர்விட்டு எரிய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் பேதுருவை போல சாத்தானுடைய மக்களாக இருக்கிறோம். நபர் ஒருவரே, பேதுரு என்பவர் ஒருவரே. அவருக்கு 2 முகங்கள் இருந்தது. ஒன்று இறைமுகம், இறை அச்சம், இறை திட்டத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தது. அந்த முகத்தை தான் இன்றைய புனித டோமினிக்கும் கொண்டிருந்தார். மற்றொரு முகம் இறை திட்டத்திற்கு எதிராக செல்வது, துன்பமில்லாமல் மீட்படைவது, துன்பமில்லாமல் மகிழ்ச்சியாக வாழ்வது, துன்பமில்லாமல் சமாதானமாக வாழ்வது, விட்டு கொடுக்காமல் சமாதானமாக வாழ்வது. இப்படிப்பட்ட ஒரு அந்த
துன்பத்தை ஏற்றுக்கொள்ளாத மனநிலை ஆகும்பொழுது நாம் சாத்தானுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். என்றென்றும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழக்கூடிய வரத்தை தந்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் இந்த சிலுவையின் வழியாக, துன்பத்தின் வழியாக, தான் பட்ட பாடுகளின் வழியாக நம் ஒவ்வொருவருக்கும் மீட்பும் நிறைவாழும் வாழும் கடவுளின் மக்களாக நம் ஒவ்வொருவரையும் குணப்படுத்துவாராக, சுகப்படுத்துவாராக. ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.